ஆனியோ மன்னாசோ பங்காசமிதா. என்ன சொல்றான் இவன்? வாயில என்னவோ வச்சிருக்கான். நான் பேசுன இந்த வார்த்தையிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் ஒரு கொரியன் படம் தான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொரியன் படம் தான் பேச போறேன், ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம். முதல்ல நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில கொரியால சியோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல்லாவே எடுத்திருக்காங்க. அதுவும் நம்ம பிரியங்கா மோகன் தான் வந்து இதுல நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. படத்தோட பேரு மேட் இன் கொரியா. ஸோ இப்படி வளவலான்னு பேசாம வாங்க ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். நான் உங்கள் தமிழ் வாய்ஸ் ப்ரோ. மூவியோட ஸ்டார்டிங்ல கொலப்புலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க. எக்ஸாக்டா நம்மள மாதிரியே ஒரு அழகான வாய்ஸ் ஓவர்ல இந்த படத்தோட ஹீரோயின் அந்த ஊரை பத்தி அவங்கள பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ அந்த குட்டி கிராமத்துல ஒரு சின்ன பொண்ணு இருந்திருக்கா. அந்த சின்ன பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய கனவு இருந்திருக்கு. எப்படியாச்சும் ஒரு தடவையாச்சும் நம்ம கொரியாவுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்காக 4 கொரியன் பீப்புள்ஸ் இந்தியாவுக்கு வர மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்த காட்டுறாங்க. அப்ப இவங்களும் என் பேரு ஷென்பகம், எனக்கு ஒரு நாள் ஃப்ளைட்ல போகணும்னு ஆசை. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊரான கொரியாவுக்கு போகணும்னு ஆசை. இந்த ஆசை எனக்கு எங்க ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? என்னோட ஸ்கூல் டேஸ் டிராமாஸ்ல தான். அப்ப அங்க இருந்த மெட்டில்டா மேமும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் வேஷத்தை கொடுத்தாங்க. அப்ப எனக்கு ஒதுக்கப்பட்ட வேஷம் தான் ஷென்பவலம். யாருன்னு தெரியல. இந்த வேஷம் போடுறதுக்கு முன்னாடி அவங்க யாருன்னு எனக்குமே தெரியாது. ஒரு தமிழ் பொண்ணு கன்னியாகுமரியிலிருந்து கொரியாவுக்கு போன கதை. நம்ம தமிழ்நாட்டின் கலாச்சாரமும் பண்பாடும் எண்ணில் அடங்காத தமிழ் வார்த்தைகளும் இப்ப வரைக்கும் கொரியால பயன்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இதுக்கு காரணம் வேற யாருமே இல்ல, இந்த ராணி ஷென்பவலம் தான். அன்னைக்கு எல்லாருமே என்ன அந்த ராணியாவே பார்த்தாங்க. அன்னைக்கு நீங்க எங்க அப்பாவை பார்த்துக்கணும். எங்க அப்பா முகத்துல அவ்வளவு சந்தோஷம். சோ இந்த ராணிக்கு இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்க. இந்த பிளாஷ்பேக் ஏத்த மாதிரி அந்த பொண்ணுமே அழகா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அந்த பொண்ணை ஷென்பவலம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கே ஒரே ப்ரௌடா இருக்கும். சோ இதனாலே நம்ம படத்தோட ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து கொரியாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்க, இவங்களுக்கு எந்த அளவுக்கு கொரியாவுக்கு போறது பிடிக்குமோ அதே அளவுக்கு மணின்ற ஒரு கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டர் தான் அந்த படத்தோட ஹீரோ. அப்ப நம்ம சின்ன வயசு ஹீரோயினும் நம்ம மணி கிட்ட எனக்கு எப்படியாச்சும் கொரியாவுக்கு போகணும்டா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு இந்த மணி பையனும் உனக்கு கொரியாவுக்கு போகணும் அவ்வளவுதானே, ஸ்ட்ரைட்டா நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன் போ, கொரியாவுக்கு போகணும்னு டிக்கெட் கேளு, டிக்கெட்டை வாங்க, ட்ரெயினை ஏறு, கொரியாவுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவங்களும் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு டிக்கெட் கேட்கறாங்க. அப்ப டிக்கெட் கவுண்டர்ல இருக்கவங்களும் அரை மணி நேரத்துல வந்துடும், போய் பிளாட்ஃபார்ம்ல உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவ்வளவு அது உண்மைன்னு போய் உட்கார அவங்க அப்பாவை வந்து அசிங்கசியமா திட்டாரு நம்ம சின்ன வயசு ஹீரோயினை. மண்டையில கொஞ்சம் கூட அவனுக்கு அறிவு இல்ல, எவனா கொரியா போறதுக்கு அது நம்ம ஊரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்காருவானா அப்படின்ற மாதிரி கலாச்சு விட்டுறாப்ல. இந்த பொண்ணுக்கு ஒரே அசிங்கமா போயிருது. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு. அப்ப அங்க சாப்பிட வந்தவங்களும் கொஞ்சம் குழம்பு ஊத்துமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் எதானா என்ன கூப்பிடுங்க, எதுக்கு பொண்ணை கூப்பிடுறீங்க, நீ போய் கல்லால உட்காருமா அப்படின்ற மாதிரி அமுச்சு விட்டுறாரு. அப்ப நம்ம ஹீரோயின் வாய்ஸ் ஓவர்ல நான் பெரியவளானா எப்படியாச்சும் இந்த ஹோட்டலை என் கையில கொடுத்தரணும், பொறுப்பெல்லாம் நான் பாத்துக்கணும்னு எங்க அப்பாவோட ஆசை அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ஓவர்ல சொல்றாங்க. சோ இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 10th எக்ஸாம் முடிய போறது, நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்ப அங்க இருக்க ஒவ்வொருத்தரும் நான் இன்ஜினியர் ஆக போறேன், டாக்டர் ஆக போறேன், நான் என்ன ஆக போறேன்னு எனக்கே தெரியல, யோசிச்சுட்டு இருக்கேன், நல்லா சம்பாதிக்கணும், அதுக்கு ஏதாவது கோர்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மணி கேட்க, அப்ப எல்லாருமே நம்ம ஹீரோயினை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்கள நான் தான் கொரியாக்கு போறேனே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அதுல இருக்க ஒருத்தனும் எப்படி ட்ரெயின்ல போவே அப்படின்ற மாதிரி கலாச்சு விட்டுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வாய்ஸ் ஓவர்ல நான் கொரியாக்கு போகணும் அப்படின்னு பேச்செடுத்தாலே வீட்டுல எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு செம்ம சண்டை நடக்கும், நீ சும்மா பெரியவளான எல்லாத்தையும் மாத்திப்பா அப்படின்ற மாதிரி எங்க அப்பா சொல்லுவாரு. இப்ப நான் வளர்ந்துட்டேன், இப்ப வரைக்கும் என் ட்ரீம் எதுவுமே மாறவே இல்லை, முக்கியமா நான் கொரியாக்கு போகணும்னு நினைக்கிற ட்ரீம் சுத்தமா மாறவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினையும் இன்ட்ரோ பண்றாங்க. அப்ப அவங்களும் எனக்கு எப்படி கொரியாக்கு போறது ஒரு பெரிய ட்ரீமோ அதே மாதிரி எங்க அப்பாவுக்கும் இந்த சின்ன ஹோட்டலை ஒரு பெரிய ஹோட்டலா மாத்தணும்ன்றது ஒரு பெரிய கனவு. ஸோ அதனால தான் பக்கத்து ஊர்ல என்ன ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க வச்சாரு அப்படின்ற மாதிரி வாய்ஸ் ஓவர்ல சொல்லி முடிக்கிறாங்க. அப்ப இவங்களும் பேங்க் ஆஃப் யூனியன்ல எனக்கு லோன் வேணும், நான் கொரியாக்கு போகணுன்ற மாதிரி கேட்க, அப்ப அவரும் உன் பேர்ல ஒரு பத்திரமும் இல்ல, நான் எப்படி உனக்கு லோன் தர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதே மாதிரி நீ கொரியாக்கு போய் என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரியும் கேட்கறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் நீங்க கல்யாணம் பண்ணி என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கலாச்சு விட்டுறாங்க. இங்க 2 பேர் வந்து ஷென்பகம் யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அவ என் பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட அம்மா கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இவ யாரை கேட்டு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணா, சரி பாஸ்போர்ட் அப்ளை பண்ண விஷயம் எனக்கு தெரியலனா பரவாயில்ல, உங்ககிட்ட விடுமா ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த ஆர்குமெண்ட் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. அப்ப அவங்க அப்பாவும் நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ எது பண்ணாலும் என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லிட்டு பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் யாரையும் தேடி போறாங்க.
அப்போ உள்ள ஒருத்தனும் பார்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்ல, நம்ம சின்ன வயசுல பார்த்த மணி தான். அப்ப நம்ம ஹீரோயினும் மணிக்கு ரொம்ப நேரமா வெளில இருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவன் கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். அப்ப நம்ம ஹீரோக்கு பேங்க்ல இருந்து கால் பண்றாங்க. நீங்க எப்பதான் பணத்தை கட்டுவீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கத்த, இவனும் ஒன்ட்ட பணம் வாங்கின தப்பு தான்டா, நான் சீக்கிரம் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி கோவத்துல வார்த்தை விட்டுறான். அப்ப சடனா பின்னாடி ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. அப்ப அவங்களும் எத்தனை நாளைக்கு தான் அவாய்ட் பண்ணிட்டே இருக்க போற அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. உனக்கு என்ன பார்த்து அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுதா? நாங்க வேலையில தானே இருக்கேன், சும்மா நச போன் வச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கத்த. அப்ப நம்ம ஹீரோயினி எப்பதான் எங்க அப்பாட்ட வந்து பேச போற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் என்ன பேச சொல்றோம் உங்க அப்பா கிட்ட, பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், பாட்டு பாடிட்டு இருக்கான்னு வந்து பேசவா? நம்ம கூட படிச்சவங்க எங்கேயோ போயிட்டாங்க, நான் ஒன்னும் இந்த ஊர்ல இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். இது இல்லாம எங்க அப்பா வாங்கி வச்ச கடன் வர ஒரு பக்கம் தலைவலியா இருக்கு அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட, அப்ப நம்ம ஹீரோவும் ரியலைஸ் பண்றாரு, கொஞ்சம் கோவத்துல கத்திட்டு வந்துட்டு. அப்ப அவரே போய் சாரி கேட்கிறாரு, கொஞ்சம் டைம் கொடு, இதெல்லாம் நானே கொஞ்சம் சரி பண்ணிட்டு நானே உங்க அப்பாட்ட வந்து பேசுறேன் அப்படின்ற மாதிரி கன்வின்ஸ் பண்ண இங்க அவங்களும் கொஞ்சம் சமாதானம் ஆயிடுற. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு லவ் பண்றாங்க, இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி மாண்டேஜ்ல காட்டுறாங்க. இந்த மாண்டேஜ் லவ் ஷாட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்பா ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க போல அப்படின்ற மாதிரி கெஸ் பண்றாரு. அப்ப அவரும் அந்த பையன்கிட்ட வந்துட்டு ஒரு வேலையை தேடலாம்ல அப்படின்ற மாதிரி பேச, அப்ப நம்ம ஹீரோவும் எந்த டைம்ல எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும் சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சோ நைட் ஆகுது, நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வெளில எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆன்ட்டி வந்துட்டு, ஏமா என்னமா போனே நோண்டிட்டு இருக்க, சீக்கிரம் காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட, இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும், நீ ஒரு நல்ல பையனா பாரு, நம்ம அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயினே அப்படியே கொஞ்சம் சிறு சிறு உள்ள போக, மறுநாளே பார்த்தா ஒரு பையன் வந்து இறங்குறான் நம்ம ஹீரோயினை பொண்ணு பாக்குறதுக்காக. இங்க ஹீரோயினும் எங்க அம்மா கிட்ட போயிட்டு எதுக்குமா இப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு அவங்க அம்மாவும் இப்ப என்ன சும்மா பார்த்துட்டு போகதானே வந்திருக்காங்க, பார்த்துட்டு போட்டும் அப்படின்ற மாதிரி இவங்க அம்மா சொல்ல, நம்ம ஹீரோயினும் அந்த பையன் கிட்ட போய் பேசுறா. அப்ப அந்த பையன் பேச ஸ்டார்ட் பண்றான். உங்க அப்பா நிறைய விஷயம் உங்களை பத்தி சொன்னாரு, இன்ஃபேக்ட் நீங்க கொரியாக்கு போகலாம் ஆசைப்பட்டீங்களாமே, கண்டிப்பா நம்ம ஹனிமூன் கொரியால தான் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்ல, சரி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை கழட்டி விட்டு இங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சா அவங்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு. அப்ப இந்த பையனும் ஓகே, நான் உங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி மாத்தி சொல்லிடுவான். இவன் பேச்சை கேட்டு இவங்க அப்பாவும் கொஞ்சம் சீரியஸா இறங்கி கல்யாணத்துக்கான வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு, சீரியஸாவே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த விஷயத்த நம்ம மணி கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கன்வே பண்ண போனா, அவன் சொன்ன டயலாக்கே திருப்பி சொல்றான், இது மாதிரி எனக்கு ஃபினான்ஷியலா ட்ரபிள் இருக்கு, இப்போ வந்து கல்யாணம்னா நான் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேச, பின்னாடி நம்ம ஹீரோயின் அப்பா எல்லாத்தையுமே பாத்துறாரு. அப்ப அவரும் கோவத்துல வந்து நம்ம மணி அடிக்க, நான் அப்பயே நினைச்சேன்டா என் பொண்ணு பின்னாடி சுத்தம் போது இது மாதிரி ஏதாவது காதலுக்கு இதெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கோவத்துல ஒரு கொஞ்சம் வார்த்தையை விட இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் ஆகுது. சரி இந்த விஷயத்த நம்ம அப்பா கிட்ட பேசி புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவ் மேட்டர் எடுத்து வச்சா அவங்க அப்பா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு. இவ்வளவு பெரிய சண்டைக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை ட்ரஸ்ட் பண்ணி அங்கே நின்னுறாங்க. அப்ப அவங்க அப்பாவும், நீ இவனை நம்பி போற, இவனை நடுத்தருவில் தான் விடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும், நீ என்ன ஏது எதுவுமே எனக்கு கேட்காத, நான் நாளைக்கு ஊருக்கு போறேன், நீ என் கூட ஊருக்கு வர, நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில உருப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயினும் என்ன ஏது எதுவுமே கேட்காம எதுவுமே யோசிக்காம அவன் சொன்ன வார்த்தையை நம்பி அவங்க கூட போறாங்க. என்னதான் அவன் சொன்னானே இவங்க கூட வந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அப்பா ஞாபகமாவே இருக்கு, அவங்க அப்பாவுக்கும் நம்ம ஹீரோயின் ஞாபகமாவே இருக்கு. இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பீச்ல மீட் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் இப்ப வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன், உனக்கு பிடிச்ச ஊரான கொரியாக்கு நம்ம ரெண்டு பேருமே போறோம், நம்ம ரெண்டு பேரும் அங்கேயே சம்பாதிக்கிறோம், அங்கேயே வாழ்றோம். அப்ப நம்ம ஹீரோயினி, என்னடா பேசிட்டு இருக்க, நீ பினான்சியலா எவ்வளவு கஷ்டத்துல இருக்குன்னு நல்லாவே தெரியும், இந்த கொரியா இந்த ஆசை இது எதுவுமே எனக்கு வேணாம், நம்ம ரெண்டு பேருமே பினான்சியலா ஸ்டேபிள் ஆகணும்டா, உனக்கு ஒரு ஜாப் வேணும் எனக்குமே ஒரு ஜாப் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும், இங்க வேலை செஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த காசை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காது, உன் பாஸ்போர்ட்லாம் நான் வர வச்சுட்டேன், எனக்கு தெரிஞ்ச ஏஜென்சி தான், நீ படிச்ச படிப்புக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல உனக்கு ஒரு வேலை, பாஸ்போர்ட் வரும்போது ஆஃபர் லெட்டருமே உன் கைக்கு வந்துடும், என்ன உனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நான் அங்க வந்து தேடணும், அது பாத்துக்கலாம் எப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அங்க சொல்லிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயினும், எங்க அப்பாவை விட்டு அந்த சின்ன ஊரை விட்டு இந்த ஊர் வரதுக்கே நான் அந்த அளவுக்கு யோசிச்சேன், இப்ப இங்க இருந்து வேற நாட்டுக்கு போறோம், அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, இங்க நம்ம ஹீரோவும் 9 வருஷ பழக்கத்துல கேட்கறேன், என்ன நம்பி என் கூட வருவியா? அப்ப நம்ம ஹீரோயினே சொன்ன வார்த்தையை கேட்டு நான் வரேன் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கொரியா கிளம்புறதுக்காக எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும், நீ முன்னாடி போயிட்டு செக் இன் பண்ணிரு, நான் கரன்சி மாத்திட்டு பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப நம்ம ஹீரோயினும் கார்ல போயிட்டு இருக்காங்க. இவங்களும் 2-3 தடவை திருப்பி கால் பண்ணி வந்துட்டு இருக்கியான்னு விசாரிச்சுட்டு இருக்கேன். இவனும் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா உள்ள வந்து செக் இன் பண்ணி ஃபிளைட்டுக்குள்ள வந்து உட்காந்துடுறாங்க. சரி நம்ம தான் அந்த ஊரை விட்டு போறோமே, கடைசியா நம்ம அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கால் பண்றாங்க. அப்ப அவங்க அம்மாவும், நீ சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு காலை கட் பண்ணு அப்படின்ற மாதிரி சிறுன்னு பேசுறாங்க. அப்ப
நம்ம ஹீரோயின் அம்மா நான் கொரியா கிளம்புறேன், அப்பாட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப ஹீரோயினோட அம்மாவும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. உங்க அப்பா தான் நீ உன்னை பார்க்க வந்தார்ல, அவர் அசிங்கப்படுத்தி மட்டும் அனுப்ப தெரியுதுல, இப்ப என்னத்துக்கு கால் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப ஹீரோயினும் என்னது அப்பா என்ன பார்க்க வந்தாரா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து பேங்க் ஆஃப் யூனியன்ல போய் லோன் கேட்டிருப்பாங்க. அந்த லோனும் சாங்ஷன் ஆயிருக்கும். அந்த பணத்தை கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் நம்ம ஹீரோயினோட அப்பா வந்திருப்பாரு. இது எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அவங்க அம்மா தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ தான் வந்து அந்த பணத்தையே ரிசீவ் பண்ணியிருக்காரு. அந்த பணத்தை வச்சு தான் நம்ம ஹீரோ கொரியாக்கு பிளான் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஹீரோ பிளான் பண்ணதே வேற. இங்க நம்ம ஹீரோயின் மட்டும் தான் கொரியாக்கு போறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த பிசினஸ் பார்ட்னர் கூட வேற ஒரு ஊருக்கு போறாரு. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோக்கு கண்டினியூஸாக கால் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ அந்த ஃபோனை எடுக்கவே இல்லை. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப்ல நம்ம ஹீரோயின் ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஃப்ளைட்டு இப்போ லேண்டப் பார்க்க ஆரம்பிக்குது. அப்போ அவங்களுமே கொரியாவுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்போ அவங்க வாய்ஸ் ஓவரில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊருக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊருக்கு இவ்வளோ வழியோடு வருவேன் நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி பிரேக் டவுன் ஆகி ரொம்ப அழுகுறாங்க. அவங்களும் அழுதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க லக்கேஜ் எடுத்துட்டு வந்து வெளில டாக்ஸிக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வெளியே பார்த்தா ஒரு மெஜிஷியன் வந்து மேஜிக் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த மாஸ்க் போட்ட மெஜிஷியனும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறாரு. அதில் ஒரு அழகான கோட் இருக்கும். நீ எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டு இருக்க, ஆனால் எதுவுமே இங்கே முடியல, உன் முடிவில் தான் ஒரு ஆரம்பம் இருக்கு. அந்த அழகான கோட்டை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் ஓரளவு கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு வழியா டாக்ஸி பிடிச்சி ரூமுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. நான் பண்ண தப்பு தான், அது எனக்கே தெரியும். என்ன பண்ண சொல்றேன், என் சுச்சுவேஷன் எப்படி? இப்போ கூட நான் உனக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி தான் அப்படி பண்ணேன். எது எப்படியோ நீ கொரியாக்கு போயிட்ட, இல்லைனா இது உன் கனவா மட்டுமே இருந்திருக்கும். இது சரியா தப்பான்னு யோசிக்கிற சூழ்நிலை நான் இப்போ இல்லை. ஆனால் எது எப்படியோ இப்போ நீ ஆசைப்பட்ட மாதிரி கொரியாவில் இருக்க. எதை பற்றி யோசிக்காம உனக்கு பிடிச்ச லைஃபை நீ வாடு. இந்த வாய்ஸ் நோட்டை கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப பிரேக் டவுன் ஆகி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. விடியுது. நம்ம ஹீரோயினும் வெளியே கிளம்பி போகிறாங்க. அப்போ அவங்களும் பஸ் ஸ்டாப்பில் போய் நிற்கிறாங்க. அதில் ஒரு கோட்டு போட்டவரும் போய் லைனில் நில்லுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அவங்களும் போய் லைனில் நிற்கிறாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறுற எல்லாருமே கார்டை ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே ஏறுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இது எதுவுமே தெரியாது. ஸ்ட்ரைட்டாக உள்ளே ஏற வரும்போது அங்கே இருந்த டிரைவரும் கார்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயினும் கேஷ் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒன்லி கார்டு இஸ் அவைலபிள், கீழே இறங்கு அப்படின்ற மாதிரி அவங்க சைக்கிளை சொல்ல நம்ம ஹீரோயினும் கீழே இறங்கிடுறாங்க. அப்போ அவங்களும் எல்லாத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த டே ஃபுல்லாக ஓட்டிகிட்டு இருக்க ஈவினிங் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஒரு பார்க்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. பிடிக்கவும் செய்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை போக்குறதுக்காக நம்ம ஹீரோ கால் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ கால் அட்டன் பண்ண மாட்டார். அதனால வாட்ஸ்அப்பில் போயிட்டு இப்போ கால் பண்ணு அப்படின்ற மாதிரி மெசேஜ் போட்டு விட அப்படியே போதையிலே அந்த இடத்துல மயங்கிடுறாங்க. மயக்கம் முடிஞ்சு கண்ணு முடிச்சு பார்த்தா பாருக்கு ஆப்போசிட்ல ஒரு கப்பிள் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கும் பாரை விட்டு வெளில வந்து ரோட் கிராஸ் பண்ணி அந்த கப்பிள்ஸ் கிட்ட நடந்து போய் என்ன நினைச்சாங்க தெரியல, அந்த பையனை அரைஞ்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துறேன்ட்டு போக அவங்கள சமாதானப்படுத்தாம அவங்க மனசுக்குள்ள இருக்க ஆதங்கத்தை இவங்க ரெண்டு பேர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஊர்ல இருந்து அந்த வேலைக்காரனும் கால் பண்ணி நீங்க எதுக்கு அங்கிருந்து கஷ்டப்படணும், கிளம்பி இங்க வாங்கல அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப இவங்களும் எனக்கு இது பிடிச்ச ஊரு, என்னை பாத்துக்க எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அங்க போலீஸ் எல்லாருமே அப்படியே கேக் வெட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. என்னடா அவங்க ஜெயிலுக்குள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. கொரியாவை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் பிளேஸ்ல ஒருத்தவங்க அடிக்கிறது இருந்தது அவங்கள பொறுத்த வரைக்கும் அஃபென்ஸ். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் நம்ம வெளியூர்ல போய் பண்ணோம்னா கண்டிப்பா ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்க. அப்ப அந்த ஒரு கொரியாக்காரன் ஒருத்தன் வரான். ஸோ அங்க இருக்க போலீஸ் கிட்ட இந்த பையன் ஒரு வீடியோவை காட்டுறான். சார் இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. அங்க இருந்த பையன் ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு அடிச்சான், அதனால தான் இந்த பொண்ணு அந்த பையனை அரைஞ்சா. அந்த பையன் கிட்ட இருந்து இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணா அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க, அப்ப நம்ம ஹீரோயின் இன்னும் போதையில் தான் இருக்காங்க. அப்ப அவங்களும் நீ யாரு, நீ சொன்னா நான் சைன் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த கொரியாக்காரனும் டிரான்ஸ்லேட்டர் எடுத்து இப்போ நீங்கள் இந்த பேப்பரில் சைன் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த ஜெயிலை விட்டு வெளில போகலாம். ஒருவேளை இந்த பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போகலாம். நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போகிறீங்களா இல்லை வெளில வரீங்களா அப்படின்ற மாதிரி டிரான்ஸ்லேட்டரில் போட்டு கொடுக்க, அப்போ நம்ம ஹீரோயினும் சைன் தானே நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி போட்டுறாங்க. சைன் போட்டு போகிறவங்க அமைதியாக போனவங்களும் ரிவர்ஸில் வந்துட்டு இதே பையன் எங்கள் ஊரில் அதே பொண்ணை கையை பிடிச்சி இருந்தானா செருப்பை கழட்டி அடிச்சிருப்பேன் அப்படின்னு மாசா டயலாக் பேசிட்டு போகிறாங்க. அப்போ அந்த போலீஸ்காரரும் இவன் என்ன பேசுறான்னு ஒன்றுமே புரியல, வெளில கூட்டு போயா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. வெளியே வந்த ஹீரோயினும் இந்த கொரியா பையனை பார்த்து நீ யார்ரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவனும் ஹோ ஜூன் ஹே அப்படின்றான். அது அவனோட பேரு. ஸோ இந்த கேரக்டர் நம்ம ஜூன் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே ஆடியன்ஸ் மைண்ட் செட்டில் ஹோ ஜூன் ஜோனா என்னடா அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினும் இங்கே கேட்குறாங்க ஓ ஜூன் ஜோனா என்னடா அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவனும் வந்துட்டு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவன் கேட்ட ஒரே விஷயம் என்னன்னா நீ கொரியாவில் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ யாரு அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயினும் மை நேம் இஸ் ஷண்பகம், நான் இந்தியாவிலேருந்து கொரியாவுக்கு ஒரு பெரிய ஹோட்டல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஹோட்டல் பேரை சொல்கிறாங்க அசிரா ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஜூனும் சேஃபாக இருமா கொரியாவில் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினா அதெல்லாம் தெரியும் போடா அப்படின்ற மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க அந்த ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்க, ஜூனும் பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் எதுக்கு நீ என்ன ஃபாலோ பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஜூனும் என் வீடு இங்கே தான் இருக்கு, நான் ஏன் வீட்டுக்கு போகிறேன், நீ உன் ஹோட்டலுக்கு பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். போகிறதுக்கு முன்னாடி நீ பீர் குடிச்ச
அதுக்கு பில் பே பண்ணாம வந்துட்டேன், அதுக்கு நான் இப்போ பில் பே பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் பிடிச்சுன்னா பில் பே பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். விடியுது. நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டே ஹோட்டல் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதுக்காக பக்தி படமா போறா. உள்ள போய் பார்த்தா ஒரு சின்ன இடமா இருக்கு. அங்க 2-3 பசங்க தம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த தம் அடிக்கிறவன்ட்ட அசிரா ஹாஸ்பிட்டாலிட்டி எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க இன்சைட் அப்படின்றான். அவனும் கொஞ்சம் ரகடா நடந்துக்கிறான். நம்ம ஹீரோயினும் அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா நம்ம ஜூன் அங்க நின்று இருக்கான். அப்ப அவனும் அசிரா ஹாஸ்பிட்டாலிட்டில ஒண்ணுமே கிடையாது, ஒரு ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்ப அப்செட் ஆயிருது. அப்புறம் இவங்க 2 பேருமே ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் உட்காடுறாங்க. அப்ப நம்ம ஜூன் நம்ம ஹீரோயினை பார்த்து ஃபேக் ஏமாண்டியா அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்த நம்ம ஹீரோயினும் ஒரு கட்டத்துல கத்தி விட்டுறாங்க நம்ம ஜூன் கிட்ட. அதே ஜூன் கிட்ட ஹெல்ப்பும் கேட்கறாங்க. டேய் எனக்கு வேலை வேணும்டா, வேலை ஒர்க் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு அவனும் அந்த ஹோட்டலுக்குள்ளே ஒரு பெரிய நோட்டீஸ் போர்டு இருக்கும். நம்ம ஜூனும் நம்ம ஹீரோயினை கூட்டு போய் காட்டுறான். ஒர்க் அப்படின்ற மாதிரி அந்த நோட்டீஸ் போர்டை காட்ட பார்த்தா அங்கே ஃபுல்லாக பேப்பராக ஒட்டி இருக்கும். அது எதுவுமே பேப்பர்ஸ் கிடையாது, அது எல்லாமே ஜாப் பிளேஸ்மெண்ட். இப்போ எப்படி நம்ம நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது ஒரு இடத்துல ஜாப்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிக்சராக வைப்பாங்களோ, அங்கே வந்து தனித்தனியாக வந்து பேப்பராக ஒட்டி வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கம்பெனியில் ஒவ்வொரு கடையில் இங்கெங்கெல்லாம் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினே எல்லா பேம்ப்ளெட்டையும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வைக்க அப்போ நம்ம ஜூனும் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, இது வந்து கடையில் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறான். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவர் டிரான்ஸ்லேட்டர் வச்சிருப்பான். அந்த டிரான்ஸ்லேட்டர் நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் இது எதுக்கு என் கையில் கொடுக்குற அப்படின்ற மாதிரி கேட்குறா. இப்போ ஜூன் வந்து கொரியனில் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னா இங்கே ஸ்ட்ரைட்டாகவே வந்து தமிழில் வந்து கன்வே ஆகும். ஸோ அது வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் வந்து நம்ம ஹீரோயின் கையில் கொடுக்குறான். ஒரு வேளையாக நம்ம ஹீரோயின் பஸ் பாஸ் வாங்கிடுறாங்க. பஸ் பாஸ் வாங்கின கையோட ஒவ்வொரு பேம்ப்ளெட்டில் இருக்க ஒவ்வொரு அட்ரஸ்க்காக போயிட்டு வேலை கேட்டுட்டு இருக்காங்க. ஏறி இறங்கின எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்க எந்த ஹோட்டலையும் வெக்கேட் பண்ணிடுறாங்க காசு இல்லாத காலத்தினால. அப்போ நம்ம ஜூன் தான் ஹெல்ப் பண்ணுறான். நீ என் வீட்டிலேயே வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷிஃப்ட் ஆயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் ரொம்ப சோகமாக ஒரு ஏரி கடையில் உட்காந்துட்டு இருக்காங்க, வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அங்க ஒரு வயலினிஸ்ட் இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோயின் இங்க ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கிறது பார்த்து நம்ம வயலினிஸ்டும் பூங்காற்றிலே சாங்கை வந்து பிளே பண்றாரு. அந்த சாங்கை கேட்டதுமே நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஸோ இங்க அப்படியே விடியுது. நம்ம ஜூனு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு உனக்கு வேலை கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோயின் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. ஜூன் என்ன சொல்றான்னா, ஓகே நீ கீழே இறங்கி வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் கீழே இறங்கி போறா. இங்க நம்ம ஜூனு நம்ம ஹீரோயினை சைக்கிளை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அவளை எங்கடா கூட்டிட்டு போற அப்படின்ற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம ஜூனும் வேலை கேட்டல, அதுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அங்கேருந்து ஒரு கோட்டு போட்ட டிப்டாப் ஜென்டில்மேனா நடந்து வந்துட்டு இருக்காரு. வந்தவரும் தம்பி ஜூன் எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க நான் எல்லாமே சொல்லிட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ அந்த டிப்டாப் ஜென்டில்மேனும் நீ எங்கள் அம்மாவை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும், அதை விட இம்பார்ட்டன்ட் அந்த வீட்டை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி டிப்டாப் ஜென்டில்மேன் எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ஹீரோயின் மைண்ட் வாய்ஸில் இது வேலைக்காரியா, சரி வேலை இல்லாததுக்கு இந்த வேலையாச்சும் கிடைக்குதே அப்படின்ற மாதிரி. சார் நீங்கள் கவலையே படாதீங்க, எங்கள் ஊரில் நான் தான் எல்லாமே ஃப்ளோர் கிளீனிங்கு, இந்த சாப்பாடு செய்கிறது இது எல்லாமே நம்ம தான், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த டிப்டாப் ஜென்டில்மேனும் ஓகே நாளைக்கு நீ வந்து வேலையில் சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. நம்ம ஹீரோயினையும் அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறா. அப்போ அந்த டிப்டாப் ஜென்டில்மேனும் அவங்க அம்மா கிட்ட அம்மா அவளுக்கு வந்து கொரியன் தெரியாது, அவள் தமிழ் பொண்ணு தான், உங்களுக்கு ஏதாச்சும்னா சொல்லுங்க, நம்ம அவளை வேலையை விட்டு தூக்கிடலாம், நான் வேற ஆள் கூட பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட கொரியனில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போக நம்ம ஹீரோயினும் சார் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கிளம்புறாங்க. அப்போ அவங்களும் பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் சும்மா சொல்லக்கூடாது, அந்த அம்மாவை கொஞ்சம் நல்லாவே பார்த்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் கீழே ஃப்ளோரை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மா ரூம்ல ஏதாவது சத்தம் வருது. சரி இவங்களும் என்னன்னு போய் பொதுவாக பார்த்தா அங்கே ஒரு சின்ன ஜார் கீழே வந்து விழுந்து கிடக்குது. ஓகே எலி கிளி ஏதாவது தள்ளி விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி கேஷுவலாக அவங்களும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் டேவும் முடியுது. நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் டே ஒர்க்குக்கு வரா. வழக்கம் போல அந்த அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, அவங்க பேச தொடச்சி விடுறது, அவர் ரெகுலர் ஆக்டிவிட்டிஸை பார்த்துட்டு இருக்கா. இன்னைக்கு அதே மாதிரி ஃப்ளோரை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஏதோ சத்தம் கேட்குது. சரி இவ்வளவு எந்த ஒரு சத்தமும் போடாம குவைட்டா கிட்ட போய் நின்று பார்த்தா இப்போ டோருக்கு பின்னாடி யாரோ நடமாடுற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் லைட்டா பயப்படுறாங்க. அப்போ டோருக்கு நடுவில் இருக்க ஓட்டையில உள்ள என்ன நடக்குது அப்படின்னு எட்டி பார்க்கலான்னு பார்த்தா இவங்க எப்படி அந்த டோர் ஓட்டைக்கு வெளில நின்று பாக்குறாங்களோ அதே மாதிரி அந்த சைட்ல இருந்து பாக்குற மாதிரியும் காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினே அவர் ரூம்ல பத்து தூங்கிட்டு இருக்கா. சடனா இந்த இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது ஏஞ்சிடறா. மேல நம்ம ஜூனும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து கிட்டார் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சத்தம் கேட்காம நம்ம ஹீரோயின் பட்டு மேல என்னடா இங்க வாசிட்டு இருக்கீங்க, கீழே போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறா. இவனுங்களும் சாரி நாங்க வாசிக்கல அப்படின்ற மாதிரி நிறுத்திட்டு அங்கிருந்து கிளம்பிடுறானுங்க. விடியுது. நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போக மறுபடியும் அதே மாதிரி சத்தம் கேட்குது. இந்த தடவை நம்ம ஹீரோயின் ஓரளவுக்கு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சது கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்க பெட்ல ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருந்ததே அந்த ஆயா தான். இங்க நடந்த எல்லா சைட்டுக்கும் இந்த ஆயா தான் காரணம். இவங்களை நம்ம சரளா ஆயா அப்படின்னு சொல்லிக்கலாம். டிப்டாப் தம்பி சரளா ஆயா நல்லா தான் இருக்கு. அதனால இவங்க வந்துட்டு இன்று முதல் நீ சரளா ஆயா என்று அழைக்கப்படுகிறாய். இந்த சரளா ஆயாவும் நம்ம ஹீரோயின் கிட்ட இங்க பாரு
நான் ஏன் இதை பண்றேன், எதுக்காக பண்றேன், இதெல்லாம் நீ என்ன கொஸ்டின் கேட்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி இங்க நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த விஷயத்த கண்டுபிடிக்குது அட்லீஸ்ட் ஒரு 2 மாசமாச்சும் ஆகும். ஆனா நீ வந்த 3வது நாளே கண்டுபிடிச்சிட்டல. சரி, இப்போ நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், உன் பேக் கொஞ்சம் செக் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் எது ஏன் பேக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, உள்ள பார்த்தா ஒரு வாட்ச் இருக்கு. இந்த வாட்ச் யாரு தெரியுமா? என் பையன்து. இப்ப நீ என்ன பண்ணா, நான் இங்க முடியாம பத்துட்டு இருந்திருக்கேன், இந்த வாட்சை தேடி உன் பேக்குள்ள போட்டுட்டு வீட்டுக்கு விட்டு வெளில போனேன், அதை நான் பார்த்தேன் அப்படின்னு நான் என் பையன் கிட்ட போய் சொல்லுவேன். உன் வேலை போகும், அதுக்கப்புறம் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. பரவாயில்லையா? இப்ப சொல்லு, உங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே இல்ல, உங்க அம்மா நல்லா தான் இருக்காங்க, அவங்க சும்மா நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்க போறியா, இல்ல என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண போறியா? சொல்லு, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஆயா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க, நம்ம ஹீரோயினும் சத்தியமா சொல்ல மாட்டோமா, வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரளா ஆயாவும் நம்ம ஹீரோயினும் ஜாலியா வெளில சுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுல பார்த்ததுக்கு நம்ம ஜூன் இதுல ஆட் ஆயிக்கிறான். அதாவது இதுல ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். படத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்ப நம்ம ஹீரோயின் நம்ம ஜூன் கிட்ட நீ என்ன வேலை பாக்குற அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பா. அதுக்கு அவனும் நான் ஒரு பிளாகர், யூடியூபர் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆயா கூட சேர்ந்துக்கிட்டு யூடியூப்கான வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருக்க, அப்ப நம்ம ஹீரோயினுக்கு இந்தியால இருந்து கால் வரும். உங்க அப்பாவுக்கு லைட்டா கொஞ்சம் உடம்பு முடியல, உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேசு அப்படின்ற மாதிரி நம்ம வேலைக்கார மணி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயினும் இல்ல, இப்ப நான் எங்க அப்பா கிட்ட பேசல, எனக்கு தெரியும் எங்க அப்பா கிட்ட எப்ப பேசணும்னு சொல்லிட்டு, நீ கூட இந்த அவளை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றா. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம சரளா ஆயாவுக்கும் நம்ம ஹீரோயினுக்கு நாளாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. அப்போ ஒரு நாள் நைட்டு நம்ம சரளா ஆயாவும் ஹீரோயினும் ஒன்னா நின்று பேசிட்டு இருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் வேலையை நான் தான் காப்பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு. என் பையன் கேட்டான், அந்த பொண்ணுக்கு கொரியனும் தெரியாது, அவனை நல்லா பாத்துக்கிறாருன்னு எனக்கு டவுட்டா இருக்கு, நீ என்ன சொல்ற, அந்த பொண்ணை மாத்திடலாமா, வேற யாராவது ஆளுக்கு போட்டலாமா அப்படின்ற மாதிரி கேட்டான். நான் தான் சொன்னேன், இல்ல அவன் நல்லா பாத்துக்கிறா, அவளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நீ இருக்க. இதை கேட்ட ஹீரோயினும் தேங்க்ஸ் அப்படின்னு. அப்ப அந்த ஆயாவும் சரி இதெல்லாம் விடு, என்னை பார்த்து ஏன் நீ வீட்டுல யாருக்கிட்டயுமே சொல்லல. அதுக்கு நம்ம ஹீரோயினும் சொன்னா வேலை போயிரும்ல, அது மட்டும் இல்ல, எனக்கு இந்த வேலையும் எனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றத நீங்க எப்படி நம்புனீங்க? அப்ப நம்ம சரளா ஆயாவும், இங்க பாரு கண்ணு, சில பேர் மூஞ்சா பார்த்தாலே தெரியும் அவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்ட்டு, நான் உன்னை நம்பினேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஆயாவும் சொல்லுது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பையன் உன்னை எப்படி ஏமாத்தினா? அதே தான் நீங்க இப்ப நம்புறீங்களே, நானும் அதே மாதிரி அவன் நம்பினேன், ஏமாத்திட்டு போயிட்டான். அப்ப நம்ம ஹீரோயினும் இந்த நம்பிக்கை எதுக்கு உங்க பையன் மேல நீங்க வைக்கல அப்படின்ற மாதிரி கேட்கறா. இதை கேட்டதுமே நம்ம சரளா ஆயா மூஞ்சே மாறுது. அப்ப நம்ம சரளா ஆயாவும் பிளாஷ்பேக் சொல்றாங்க. சின்ன வயசுல நானும் என் ஹஸ்பண்டும் சின்ன ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்தோம், அதனால டெவலப் பண்ணி எங்க பசங்களையும் நாங்க வளர்த்தோம். சரி பசங்களும் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம தனியா வாழலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண போதுதான் எங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. குழந்தை பிறந்த டைம்ல என் ஹஸ்பண்டே இறந்து போயிட்டாரு. அப்பதான் என் பையனும் ரெஸ்டாரண்ட்ல க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க, வந்து பசங்களை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டான். அந்த டைம்ல தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, நான் யாரு, எனக்கு என்ன வேணும், நான் என்ன பண்ணணும் இப்படின்ற கனவுகள்லாம் எனக்கு சுத்தமா மறந்து போச்சு. அப்பதான் ஒரு நாள் முடிவு பண்ணேன், சரி உடம்பு சரியாத மாதிரி நடிச்சேன், நாள் போற போக்குல அவங்க வாழ்க்கை அவங்க எப்படி வாழணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா எனக்கு தான் அவங்கள டிபெண்ட் பண்ணியே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்னோட இந்த கடைசி காலத்துல நான் யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த காலத்துல எனக்கு பிடிச்ச மாதிரி இண்டிபெண்டா ஏதா பண்ணி வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எமோஷனலா பேச, நம்ம ஹீரோயினே அவங்க சொன்னதை தான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப இவ்வளவு நம்ம ஆயா கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து ஏன் ஒரு சின்ன ஹோட்டல் ஆரம்பிக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்ப இவங்க ஊர்ல இந்த பூண்டு ஊறுகாயும் பூண்டு சாதமும் ரொம்ப ஃபேமஸ், அதை பத்தியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றா. அப்ப நம்ம சரளா ஆயாவும் நானும் இதை தான் யோசிச்சேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினே அவ கழுத்துல போட்டு இந்த செயின் எடுத்து கொடுக்குறா. இப்போதைக்கு இதுதான் என்கிட்ட இருக்கு, நம்ம இதை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்ப நம்ம சரளாயாவும் ஃபர்ஸ்ட் இடம் கிடைக்கணுமா, இடத்த தேடுவோம், அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம சரளாயா, நம்ம ஹீரோயின், அதுக்கப்புறம் நம்ம ஜூன், இவங்க 3 பேருமே இடத்த தேடி தேடி பாக்குறாங்க ஹோட்டலுக்காக. பட் ஒரு இடம் கூட மாட்ட மாட்டேங்குது. கடைசியா ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. நம்ம ஜூனும் ஆர்டர் கொடுக்கறதுக்காக போவோம். அப்ப அந்த ஹோட்டல்காரரும் நீங்க தான் இந்த ஹோட்டலோட கடைசி கஸ்டமர், ஸோ அதனால உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. அப்போ ஜூனும் என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்ப அந்த ஹோட்டல்காரரும் இந்த ஹோட்டலை நாங்க வேற பிரான்ச்சுக்கு மாத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ இந்த இடம் வெக்கேட் ஆகுது. நம்ம ஜூனும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிறான். இந்த விஷயத்த நம்ம சரளா கிட்ட சொல்ல அவங்களும் ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன்டா இப்படி எக்ஸைட் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி அவங்கள பார்க்க, அப்ப அந்த ஊரோட செரிஃப் உள்ள வராரு. இப்ப இந்த ஹோட்டல் உங்களுக்கு வேணும், ஓகே, ரெண்ட் யாரு பே பண்ணுவா அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு ஆளை கை காட்டுறாங்க. அப்ப நம்ம ஷெரீஃப் நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு, உன்னை நம்பி இந்த ஹோட்டலை கொடுக்கலாம், 4 அறை விட்டாச்சு ரெண்ட்டை கட்டிட மாட்டே நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இங்க நம்ம ஜூனும் நம்ம சரளாயும் ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் என்னடா சொல்லிட்டு போறாரு அவரு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப நம்ம ஜூனும் டிரான்ஸ்லேட்டர்ல அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத போட்டு காட்டுறான். நீ 4 பேர் அடிச்சாவது பணத்தை வாங்கி கொடுத்துருவ அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயின் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்புறம் என்ன, இவங்க ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா ஹோட்டலையும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறா. அப்ப நம்ம ஜூனும், ஃப்ரெண்ட்ஸா, இந்த ஊர்ல நான் மட்டும் தானே ஒரு ஃப்ரெண்டு,
அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருக்கண்ணா அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு பார்க்கு ஆப்போசிட்ல அரை விட்டு காப்பாத்தின அந்த பொண்ணு, வயலினிஸ்ட், ட்ரம்மரு எல்லாருமே வராங்க. இங்க நம்ம ஜூன் மூஞ்சே லைட்டா கொஞ்சம் மாறுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம சரளாயாவும் இந்தா புடி சூப்பு அப்படின்ற மாதிரி ஒன்று எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப நம்ம ஜூனும் இது எங்களோட ட்ரெடிஷனல் ஃபுட் சாப்பிட்டு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப நம்ம ஹீரோயினும் குடிக்கிறா. டேய் இது சுண்டா கஞ்சிதா? அப்ப ஜூனும் வாட் என்ன சொல்றேன்னு புரியல அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒன்றும் இல்லை நல்லா இருக்கு அப்படின்னுறா. அப்புறம் என்ன, ஹோட்டலும் நல்லா பீக் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் பார்ட் டைம் ஜாப்ஸும் அவைலபிளாக இருக்கு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கிறா. நாளடைவில் இந்த ஹோட்டலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸ் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோயினும் விதவிதமான டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணுறா பூண்டை வச்சு. அதுவுமே இந்த ஹோட்டலில் பெருசாக ஒர்க் ஆகுது. நம்ம ஜூனும் ஒரு பக்கம் vlog சேனலில் இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்து தொடர்ந்து அப்லோட் பண்ண அந்த ஏரியா சுற்றி இருக்க எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. ரெகுலராக கஸ்டமரும் வர ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம சரளா ஆயாவும் கரெக்டாக அவங்களுமே அவங்க ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பையனுக்கு தெரியாம. இங்க நம்ம ஜூனும் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். நம்ம ஷாப் ஓப்பனிங் வீடியோ போட்டோம்ல, அது நல்ல வியூஸ் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயினும் ஆமா நீ எவ்வளவு சம்பாதிப்ப அப்படின்ற மாதிரி கேட்கறா. ஆனஸ்டா சொல்லணும்னா ரொம்ப கம்மியா வரும். அப்ப நம்ம ஹீரோயினும் நீ அரைச்சமாவே அரைச்சா அப்படிதான்டா வரும் அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ்ல சொல்ல, டே ஏதோ புதுசா ட்ரை பண்ணுங்கடா. அதாவது எங்க ஊர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், அதிகமா கேபாப் தான் கேட்பாங்க. நீங்க ஏன் கேபாப்ல தமிழ் லிக்ஸ் ஆட் பண்ணி பாடக்கூடாது, நல்லா ட்ரெண்ட் ஆகும்டா, ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துட்டு போக, அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றா. நம்ம பசங்க தான் நல்லா பாட்டு பாடுறாங்களே, மியூசிக்லாம் பண்றாங்களே, நம்ம ஏன் ஆஃப்டர் ரெஸ்டாரண்ட்க்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஒரு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சரளாயா கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்க, நம்ம சரளாயாவும் அந்த ஐடியாவுக்கு ஓகே சொல்றாங்க. நம்ம பசங்களும் கொஞ்சம் தீவிரமா இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கோட்டு சூட்டு பொறுத்த தம்பியும் கால் பண்றான் நம்ம ஹீரோயினுக்கு. நீ எங்க அம்மா ரொம்ப நல்லா பாத்துக்கிற, நாங்க மாதிரி கொஞ்சம் ஊருக்கு போறோம், அதனால நீ ஏன் எங்க அம்மா கூட வந்து ஸ்டே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோயின் கண்டிப்பா சார் நான் வந்து தங்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. நம்ம கோட்டு சூட்டு போட்ட தம்பி ஒரு ட்ரிப் பிளான் பண்ணா, நம்ம சரளாயாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிருக்காங்க. ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி எலுமிச்சை பழத்தை 4 டயர் கீழே வைக்கிறா. அப்ப நம்ம ஜூனும் பார்த்துட்டு என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கறான். இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுரா, ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சடங்கு மாதிரி, இது பண்ணிட்டு போனா நம்மளுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறா. அப்ப அவனும் ஒண்ணுமே புரியாத மாதிரி அந்த எலுமிச்சை பழத்தையே விட்டு பார்த்துட்டு இருக்கான். இங்க நம்ம சரளாயாகவும் ஜாலியா ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரிப்புக்கு நடுவுல நம்ம ஹீரோயினுக்கு வேலைக்கார சாமி கிட்ட இருந்து கால் வருது. அம்மா அந்த மணி இருக்கான்ல, அவன் போலீஸ் கிட்ட கசமா மாட்டிக்கிட்டான், நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கம்ப்ளைண்ட்டை போட்டு உள்ள தூக்கி போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறான். அப்ப நம்ம ஹீரோயினே அவனை ஒன்றும் பண்ண வேணாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அப்படியே இந்த ட்ரிப்பில் நம்ம பசங்களும் அந்த மியூசிக் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா வைரல் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் போக, கதை எப்பயுமே சுபம் என்ற பாயிண்ட்லேயே போனா நல்லா இருக்காது இல்லையா, அது ஒரு ட்விஸ்ட் வேணும் இல்லையா. அந்த ட்விஸ்ட் பாயிண்டா நம்ம சரளாயா பையனும் நம்ம சரளாயா ஹோட்டலுக்கே வந்துடுறான். வந்தவனும் ஹோட்டல்ல யாருமே இல்லையா, நீ மட்டும் தான் இருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம பார்ட் டைம் சேல் பர்சனை பார்த்து கேட்க, அவ்வளோ நான் மட்டும் தான் சார் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. நம்ம சரளாயாவும் நம்ம ஹீரோயினும் கிச்சனுக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப இவனும் ஃபுட்டை ஆர்டர் பண்றான். சாப்பிட்டு பார்க்கும்போது என்ன இது எங்க அம்மா செய்யற டேஸ்ட்ல இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் ஆகுது. அவனும் சாப்பிட்டு முடிச்ச கையோட விறுவிறுன்னு வீட்டுக்கு போய் பார்க்கறான். பார்த்தா நம்ம சரளாயாவும் பின்னாடியே ஓடுறாங்க பைக் எடுத்துக்கிட்டு. என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா இல்லையா, பையன் வரதுக்கு முன்னாடியே கரெக்டா பெட்ல வந்து பத்துக்கிறாங்க. அப்ப நம்ம சரளாயா பையனும் உள்ள வந்து பார்க்கறான். இங்க பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த மியூசிக் பேண்ட் கூட ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அப்ப அவங்களும் எங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, ஆனா அந்த ஆஃபர் பண்ணணும்னா எங்களுக்கு ஒரு செலவாகும், வீடியோஸ் அவங்க வந்து கிளாரிட்டியா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்க, அப்ப அவகிட்ட இருக்க பணத்தை இந்த கேங் கிட்ட கொடுக்கறதுக்காக நம்ம ஆயா கிட்ட கேட்கறா. ஃபர்ஸ்ட் அவங்க கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் இது இந்த பசங்க லைஃப் சம்மந்தப்பட்டது, ஒன்ஸ் அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னா இதெல்லாம் ஒரு காசாவே இருக்காது, அவங்க இதோட பெருசா சம்பாதிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அவங்களும் இந்த காசை அவ கையில கொடுத்து அனுப்புறாங்க. என்னைக்கும் இல்லாத அந்த வீட்டோட ஓனர் அம்மாவும் நம்ம ஹீரோயினோட பேக் வாங்கி செக் பண்ணி பாக்குறாங்க. உள்ள பார்த்தா பணம் இருக்கு. அப்ப அவங்களும் நம்ம ஹீரோயின் மேல திருட்டு படுறத காட்டுறாங்க. இதை கேட்டு பொறுக்க முடியாத நம்ம சரளாயாவும் கீழே வந்து அவங்களோட மருமக கிட்ட கத்த, அவங்க பையனுக்கு ஒரே ஷாக் ஆகுது. அப்ப நம்ம சரளாயாவும் அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் இந்த காசை எடுத்துட்டு வெளில போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து வெளில கிளம்புறா. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆர்குமெண்ட் நடக்குது. அந்த ஆர்குமெண்ட்ல நம்ம சரளாயா மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. அப்ப ஆம்புலன்ஸ் பின்னாடி வருது. நம்ம ஹீரோயினும் என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அவங்க ஐசியூல அட்மிட் ஆயிருக்காங்க. ஒரு வழியா உள்ள போய் சரளாயா மீட் பண்றா. அவங்களும் ஐசியூல ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. அப்ப இவளும் பேச வேண்டியதான் பேசிட்டு வெளில வந்துடுறா. வந்தவளும் அந்த பசங்கள்ட்ட போயிட்டு காசையும் கொடுக்குறா. அவங்களும் வீடியோ ஷூட் எடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதுவுமே அங்க சூப்பரா போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் சடனா போன் எடுத்து பாக்குறா. அப்ப அவங்க கிராமத்துல வெளில வந்து வீடெல்லாம் அடிச்சுட்டு போன மாதிரி நியூஸை காட்டுறாங்க. அதை பார்த்து பேனிக் ஆகிட்டு அவளும் யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லாம கொரியால இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வந்துடுறா. வந்ததுமே ஹாஸ்பிட்டல் உள்ளதான் போய் பாக்குறா. அவங்க ஃபேமிலி அங்க சேஃபா இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயின் கொஞ்சம் எமோஷனே அழுக ஆரம்பிக்கிறா. அப்படியே நாட்களும் போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம மணியும் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவன் பண்ண தப்புக்கு சாரி கேட்கறான். அப்ப அவளும் மணியை மன்னிச்சிடறா. நாட்களும் அப்படியே போயிட்டே இருக்க. அப்ப சடனா நம்ம ஜூன் கிட்ட இருந்து ஒரு வீடியோ மெசேஜ் வருது. அப்ப அவனும் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி மீட் பண்ணா அப்படின்றத சொல்றான். நம்ம ஹீரோயின் கண் கலங்கிட்டு இருக்கும்போது மாஸ்க்ல வந்து மெஜிஷன் பண்ணானே,
அது வேற யாருமே இல்லை, நம்ம ஜூன் தான். ஒரு கியூட்டான லவ் ப்ரொபோசல் கொடுக்க பின்னாடி பார்த்தா கொரியாலேருந்து எல்லாருமே இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க நம்ம ஹீரோயினை மீட் பண்ண. எல்லாருமே வந்திருக்காங்களே ஜூனை காணாமே அப்படின்னு அவ தேடும் போது தான் ஜூன் வருவான். ஸோ இதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் ஜூன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியும் அந்த கெஸ்ட் எல்லாருமே அழகா ரிசீவ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஒரு வார்த்தை வந்து சொல்லுவாரு, நீ ஏதோ உங்க அம்மா கிட்ட சொன்னியாமே அப்பா கிட்ட அந்த பணத்தை எப்படியாச்சும் திருப்பி கொடுத்தரணும், அப்பதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீ அந்த பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்திருந்தா கூட நான் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். உன்னை தேடி அங்க இருந்து ஒரு 4 பேர் வந்திருக்காங்க பாத்தியா, அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. நீ எதை பத்தி யோசிக்காதரா, உனக்கு என்ன தொந்த பண்ணு, நீ அந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிற போ, அப்பா நான் இருக்கேன், எல்லாத்துக்குமே இந்த அப்பா உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க பாசிட்டிவா பேச. அப்ப நம்ம ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் கொரியாவுக்கு நம்ம ஹீரோயினை வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயின் வீடுக்கு வந்ததுமே நம்ம சரளா தேடி தான் போறா. போய் பார்த்தா அந்த வீடு வெக்கேட் ஆயிருக்கு. இங்க நம்ம ஹீரோயினும் வழக்கம் போல ஹோட்டலை ஓபன் பண்ணி கஸ்டமர் ரிசீவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப நம்ம ஹீரோயினும் ஜூனும் இந்தியால இருந்தப்ப 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க, அதை தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்ப அவனும் சரளா அதை உன்ட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வாய்ஸ் நோட்டை காட்டுறான். அப்ப நம்ம சரளா ஆயாவும், ஏ ஷன்பா எப்படி இருக்க, உன்ட்ட நிறைய பேசணும் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன், உன் கூட இருந்த அந்த நாட்கள் என்னால் மறக்கவே முடியாது, ரொம்ப அழகா இருந்துச்சு, நான் நிறையா ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், நானா இருந்தேன், எனக்குன்னு இந்த குட்டி ஆசை என் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்றது, அதுவுமே நடந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தவங்க கூட நான் ரொம்ப க்ளோஸா இருந்தேன்னா அது உன் கூட தான். நீ என் பொண்ணு மாதிரி, எப்பயுமே நான் உன் கூட இருப்பேன், எனக்கு ஒன்று சீக்கிரம் பார்க்கணும் ஷன்பா. அப்போ நம்ம ஹீரோயினும் இதை கேட்டுட்டு நான் எப்படியாச்சும் அவங்கள பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ நம்ம ஜூனும் இல்லை அவங்க இப்போ நம்ம கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயினும் பிரேக் டவுன் ஆகி அழுக ஆரம்பிக்கிறா. இந்த படத்துக்குள்ள ட்ராவல் ஆகும்போது அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணிச்சுன்னு எனக்கு தான் தெரியும். அவங்கள சாவர மாதிரி காமிச்சிக்க வேணாம், அதுதான் கொஞ்சம் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. ஸோ இந்த படம் முடியும் போது ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இவ்வளோ நாள் என்னை யாருன்னு கேட்டிருந்தா எனக்கு என்ன சொல்லியிருக்க முடியும்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போ என்ன யாருன்னு கேட்டாங்கன்னா கிரானிஸ் கிச்சன் ஷென்பா அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு அவங்க வாய்ஸோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ் வாய்ஸ் ப்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.